விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய கட்சியாங்க காங்கிரஸ். என்னை போய் அணுகுண்டு தயாரின்னு சொல்லாதரா, அவரை ராமேஸ்வரத்தில் போராடன்னு சொல்ற பைத்தியக்காரப்பல. என் வேலை என்னை விட அவர் வேலையை வச்ச முட்டாப்பல போறான்ட்டு. அது சிபிசிஐடிக்கு மாத்திரம், சிபிஐக்கு மாத்திரம். ஏன் மாத்திரம்னு சொல்லிட்டு போடா. எதுக்குடா அதை மாத்திர இதை மாத்திர? இஸ்லாமியர்களை பன்னிக்கறி சாப்பிட சொல்லணும். நீ மாட்டுக்கறி சாப்பிடலடா, அது மாதிரி அவன் பன்னிக்கறி சாப்பிடல. ஆனால் நான் 2 கறியும் சாப்பிடுவேன். ஐயா சாமியா சொல்றாரு பாருங்க, தம்பி ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறதுனால சில ஐயா சொல்றாரு பாரு, நான் சுதந்திரமா இருக்கேன், நானே முடிவெடுக்கிறேன், நான் சீமான் ஆதரிப்பேன். இப்போ தெரியுதா நான் ஏன் தனிச்சு நிற்கிறேன்ட்டு. அவரும் நின்னா அவர் கோச்சுப்பாரோ, அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரோ, அடுத்த தடவை நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ. போட கபடி விளையாடும் போது எங்கள் அண்ணன் வீட்டில் சாப்பிட்டேன், பாண்டி வீட்டில். இவங்க சொல்கிற சமூக அமைப்புப்படி அவர் தாழ்ந்தவர், அவரை விட தாழ்ந்தவன் நான் தான். ஆனால் அந்த ஊரில் அவர் தாழ்ந்தவர். சாப்பிட்டேன்னு ஊர் பஞ்சாயத்து. நான் படிக்கும்போது கல்லூரி 1ஆம் ஆண்டு. ஊருக்கு போய் கபடி விளையாடுறது நேரம் ஆயிடுச்சு. அங்கே சாப்பிட்டு அண்ணன் வீட்டில் படுத்துட்டேன். அதை எங்கள் ஊருக்காரங்களாம் பார்த்து அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு மயம் படுக்கிறான், என்ன பஞ்சாயத்து. எங்கள் அப்பா ஏதோ மாடு பிடிச்சிட்டு தண்ணியை கட்டிட்டு வந்தார். என்னங்க அப்படின்னு. இல்லை அதாவது உன் மயம் அப்படின்னு. என்ன அதுக்கு ஊரை நான் அந்த ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போடான்னு விட்டு. அப்படி அதுதான். நீ என்னடா என்னையை ஒதுக்கி வைக்கிறது, நான் ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போன்ட்டு. அதுக்கு மன்னிப்பு கேட்குறா. கடைசியாக ஊரில் பெரியவங்களாம் மன்னிச்சுக்க பையே அப்படின்னா. அவன்கிட்ட பேசாத இன்ன பேச்சுன்னெலாம் பேசுவான். அவங்க அப்பாட்ட சொல்லிப்பாருன்னா அவர் ஊரை விட்டு ஒதுக்கிறீங்கள, நான் ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போயிட்டேன்ட்டார். நான் எதுக்கடா வரப்போறேன், உனக்கு தண்ணிக்கு வரப்போறேன்னா உழவுக்கு வரப்போறேன்னா இந்த சாப்பாட்டுக்கு வரப்போ எனக்கு நல்லா இருக்குது உழுகிறேன் பிள்ளைக்கு போயிட்டு இருக்கேன். நான் யாருக்கு பயப்படணும்? நான் முடிவு பண்ணுவேன். 234 சீட்டு இந்த தொகுதி என் தங்கச்சி, அந்த தொகுதி ஜெனிஃபர், அந்த தொகுதி காளியம்மா, இந்த தொகுதி மைன், இந்த தொகுதி நான் முடிவு பண்ணுவேன். 20 பெண்கள் 20 ஆண்கள் முடிவு. அப்படி ஒன்று முடிவு எடுக்கலைன்னா நீ உன்னுடைய தனித்துவத்தை இழந்துருவ. அது மாதிரி ஒரு கேடுகட்ட நிலைமை ஒன்றும் இல்லை. அவர் கோச்சு பரவ அவன் அறிஞர் பெர்னாட் ஷாவோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் பார்க்கலாம். சரி ஏதோ பெரிய பெரிய ஆளுகள்டா, வின்சம் வில்லியம் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லலாம்ல, வின்சன் சர்ச்சில் அப்படின்னாலும் பார்க்கலாம். இது வெறும் எச்சில். இதுக்கு போயிட்டு எதுக்கு நீ பயந்துக்கிட்டு தெரியுதா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. 10 சீட்டுங்க காங்கிரஸுக்கு. விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய கட்சியாங்க காங்கிரஸ். சொல்லுங்க. ஒரு 10 வேணா எங்கள் அண்ணனுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்கலாம்ல, ஒரு பொது தொகுதியான கேட்டால் அதே கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு, ஆதி தமிழ் குடிகளின் ஓட்டு இல்லாமேடா நீங்கள் 30க்கு 40க்கு 40 வென்றீங்க. காங்கிரஸ் 10 இடத்துல. இன்னொரு தாய் நிலத்தில் உன் இன விடுதலைக்கு போராடிய உன் இன மக்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ். இது யாரும் மறுக்க முடியாது. சிங்களனுக்கு தமிழர்களை, தமிழ் மறவர்களை, விடுதலை புலி வீரர்களை கனவில் கூட போரிட்டு வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை வராது. எனக்கு தெரியும், கனவுலே வராது. அவனுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து 80,000 கோடி வட்டியில்லாத கடனை எண்ணி கொடுத்த காங்கிரஸ் கட்சி. ஆயுதம், பயிற்சி, போர்க்கப்பல், இராணுவ வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி சண்டை போட வச்சு நம்மளை வீழ்த்தி, நம்ம அக்கா தங்கச்சியை வன்புணர்வு செய்து, கொலை செய்து, பச்சிலம் குழந்தைகளை குடல் செதி, தலை செதிரி, கால் செதிரி சாக வச்சு கொன்னு, ஒரு இனம் உலகத்தில் தன் இனத்தை கொன்றவனுக்கு வெல்ல வைப்பான யாரால் சொல்ற? உலகத்தில் எவனையால் சொல்லு. அறப்பைத்துக்கிற கூட செய்ய மாட்டான். மூளைங்கிற உறுப்பு உணர்ச்சி சுத்தமானதும் கூட செய்ய மாட்டான். இப்படி கன்னடனுக்கு, தெலுங்கனுக்கு, மலையாளிக்கு, பீகாரிக்கு, குஜராத்திக்கு நடந்திருந்தா விடுவானா? மானத்திற்காக உயிரை விட்டாய். அந்த மானத்தை காக்கத்தான் போராடி உயிரை விட்டார்கள் 50,000 மாவீரர்கள். நிலத்திலே போரிலே பலியானார்கள் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட இன சொந்தங்கள். யாருக்காக? நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நீ வேணா பார், அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் விளையாட்டு போட்டியிலே தமிழீழம் கால்பந்திலே முதலிடத்தை வென்று வருகிறது. வென்று வருகிற போது தமிழீழ தேசிய கொடி மேலே ஏறுகிறது. உன் தாய்மொழி தமிழிலே ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே உலக அரங்கிலே தமிழனின் தேசிய கீதம் பாடப்படுது. இதற்காகவாது இவங்களை கொல்லணுமா இல்லையாடா, தோக்கடிக்கணுமா இல்லையாடா? எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்ட நீ சொல்லு.
நான் உன்கிட்ட கேட்கல, ஓட்டு கேட்கல, முடிவு பண்ணிக்கிறேன் போட மாட்டான் அப்படின்னு. இந்த கிறித்தவர்கள், இஸ்லாமிய பெருமக்கள், என்னரும் சொந்தங்கள், என் தம்பி சிவன் செல்லமுத்து, எங்கள் ஐயா சாமியார் சொல்கிற மாதிரி அதில் ஒரு தப்பு இருக்குங்க. ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறைவாக்கியம் இருக்கு பாருங்களேன், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்கிற பாவங்களை எல்லாம் மன்னிச்சு போட்டுறாங்க. இதாங்க பிரச்சனை. உண்மை தானேங்க? அது ஆமாம், ஆயரே சொல்லிட்டார், அதுவும் பேராயரே சொல்லிட்டார், மறுப்பு கிடையாது. பிரச்சனை இங்கே தாங்க இருக்கு. பாவங்கள், அதனாலதான் இந்த பாவி ஐயா சொல்றாரு பாருங்க, அவன் இந்த பாவியா இருந்தாலும் அந்த காவியை எதிர்க்க இந்த பாவி விட்டால் வேற வழி இல்லை. அவனை விடு, தூய ஆவிகள் நாங்க இருக்கோம், எங்களை வச்சு எதிர்த்துரு. பாப்பா சும்மா ஒண்ணுதான் சொல்லுவேன் அன்பு சொந்தங்கள்கிட்ட, என் அருமை தம்பி தங்கிட்ட, என் தங்கச்சி அபிநயா சொன்ன மாதிரி, நான் வாக்குக்காக நிற்கிறது ஓட்ட பறிக்கணும்னா நான் சொல்லியிருப்பேன். நான் வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 ஃபுல்லு வாரத்துக்கு, என்னடா 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 நாட்டுக்கோழி, வேற என்ன வேணும்? அது நம்ம தான் சாப்பிடணும், அவங்க எல்லாரும் சாப்பிட மாட்டேன், அவங்க சாப்பிட மாட்டேன். அதுக்கு கோவிச்சுக்கிறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட சொல்கிறீங்களே, இஸ்லாமியர்களை பன்னிக்கறி சாப்பிட சொல்லுவேன். நீ மாட்டுக்கறி சாப்பிடலடா, அது மாதிரி அவன் பன்னிக்கறி சாப்பிடல, ஆனால் நான் 2 கறியும் சாப்பிடுவேன். என் பக்கத்தில் இரு, உனக்கு எச்சி ஊற மாதிரி வச்சு சாப்பிடுவேன். இந்த கையில் மாட்டுக்கறி, இந்த கையில் பன்னிக்கறி, வாடா சாப்பிட்றேன். அவனுக்கு அது பிடிக்கல, உனக்கு இது பிடிக்கல, விடு. அவரை சாப்பிட சொல்லுவியா? அவரை சொல்ல, என்னையே சொல்ல ஒரு தடவை, நீ சாப்பிடுவியான்னு கேளு, எல்லாம் சாப்பிடுவேன். பைத்தியக்காரப்பு. உணவு, உடை, உறை, வாழ்விடம், உணவு, உடை, இந்த வழிபாடு எந்த சாமி வாழ்விடம் தீர்மானிக்கும்டா. எனக்கு குலதெய்வம் வந்து காளி. என்னை போய் ஐயனார் அணியன் கும்பிடுங்க, அவனையும் பார்த்தா பாட்டம் தான் நான் கும்பிடுவேன். ஆனால் என் குலதெய்வம்னு இருக்கு, என் குலம் முன்னோர், நான் தான் கும்பிடுவேன். நீ ஐயனாரை கும்பிடணும், கற்பனை சாமியை கும்பிடு, கற்பனை சாமியை கும்பிடணும், இந்த இடம் சொடலமான கும்பிடு. இந்த வேலையெல்லாம் உனக்கு வேலை இல்லை. திரும்பி பேசிட்டு கூடாது. என்னை வந்து உங்க ஐயா அப்துல் கலாம் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்து என்ன பண்ணிட்டார், மீனவர் சாவுக்காக வந்து அவர் பேசவே இல்லையே அப்படின்னு. நான் பேசுறேன்லடா. என்னை போய் அணுகுண்டு தயாரின்னு சொல்லாதரா, அவரை வந்து ராமேஸ்வரத்தில் போராடன்னு சொல்ல பைத்துக்கிறப்பல, என் வேலை என்னை விட அவர் வேலையை வச்ச முட்டாப்பல போறான்ட்டு. டீ போட தெரியும்னா பரோட்டா போடணும், டீ போடு, சேர்ப்பக்கட்டி அடியா போடுறான். அயோக்கிய அவனுக்கு என்ன தெரியுமா செய்ய விட பைத்துக்கிறப்பல என்னத்தையாவது பண்றது. தோசை மாஸ்டர் போய் பரோட்டா போடு, சார் வராது சார், போடு. அவன் அப்படி கொதிக்க எண்ணெய் செடி தூக்கி மாண்டையில் போடு. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? கூறுமாறு தெரியாத கொங்கா பயில்களை வச்சுக்கிட்டு சை கரும தொட்டதுக்கெல்லாம் ஒன்று வச்சுக்க. அது சிபிசிஐடிக்கு மாத்திரம், சிபிஐக்கு மாத்திரம். ஏன் மாத்திரம்னு சொல்லிட்டு போடா. எதுக்கடா அதை மாத்திர, இதை மாத்திர, அங்கே மாத்திர.